அவன் அர்ஜுன் யாதவ் எப்படி ஆளு லாட்டி சீட்டை கொண்டு வரலன்னு நினைக்கான். தமிழ்நாட்டில் ஆதவ அர்ஜுனா லாட்டி சீட்டை கொண்டு வர்றதுக்காக உள்ள வந்திருக்கான். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாவிக அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை ஒருமையில் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழுந்து பேச வேண்டியதானே, அவங்க சபாநாயகர் தானே, சபாநாயகர் அவங்க சபாநாயகர் தானே, அர்ஜுன் யாதவ் எழுப்பி பேசுன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் அர்ஜுன் யாதவ் எப்படி ஆளு லாட்டி சீட்டை கொண்டு வரலன்னு நினைக்கான். தமிழ்நாட்டில் ஆதவ அர்ஜுனா லாட்டி சீட்டை கொண்டு வர்றதுக்காக உள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் தொழிலே கட்ட பஞ்சாயத்து தொழில் தான். அவன் எங்க இளந்தலைவர்கிட்ட மோத முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 200 முடிச்சாங்களா? இல்லை, 200 எடுத்துட்டோன்னு சொல்றாங்களே தவிர 5 இப்போ நீக்கப்பட்டிருக்குங்க. அவங்க எடுக்கணும், எடுத்தா எடுக்கட்டும். பொறுத்து இருந்து நம்ம நான் பாருக்கு போகிறதில்ல, பிராண்ட் கடைக்கு போகிறதில்ல. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அந்த கதையை. என்ன நம்ம பாரையோ பிராண்ட் கடையோ ஏதோ பார்த்ததில்லை. அங்கே நம்ம ஆளுங்க யாராவது போனாங்கன்னா அவங்க என்னென்ன நடக்குங்கிறத குளத்தை வேணா 2 நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏங்க ஆட்சி இப்பதானே வந்திருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.